பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நீதி செய்வார், சீக்கிரமாய் நியாயம் செய்வார் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாய் கூட ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கிறவராய் இருக்கிறார். இதற்கு ஆதாரமாய் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்றார். அங்க ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியானவனும் இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த நியாயாதிபதியிடத்துல ஒரு ஏழை விதவை தினந்தோறும் போயிட்டு அவருடைய காரியத்துல நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் விண்ணப்பிக்கிறத நம்மளால வாசிக்க முடியும். அப்படி வெகு நாளாய் அவனுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை அந்த விதவை செய்யப்படும் போது 4ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லா இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ள சொல்லி கொண்டான் என்றான். இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த மனுஷன் தேவனுக்கு பயப்படாத இருந்தாலும் இந்த விதவை தினமும் வந்து அவளுக்கு தொந்தரவு செய்கிறதுனால இவருக்குள்ள ஒரு காரியத்தை நினைச்சாரு, எப்படியாவது இந்த ஏழை விதைக்கு ஒரு நியாயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கிறத பார்க்கணும். 6ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது, பின்பும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற இரவும் பகலும் கூப்பிடுகிறவர் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். அநீதியுள்ள ஒரு மனுஷனே அந்த ஏழை விதவுக்கு நியாயம் செய்யும் போது இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற நமக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நமக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். 8ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, சீக்கிரத்தில் அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் சீக்கிரத்துல நியாயம் செய்வார். உலகத்தில் இருக்கிற அநீதி உள்ள மனுஷனே நியாயம் செய்யப்படும் போது நம் ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில எதற்காக அவர் நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறோமோ அந்த காரியத்தை நம் வாழ்க்கையில நீதியோடு நியாயம் செய்து சீக்கிரமாய் அதை நிறைவேற்றி முடிக்க போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, சங்கீதக்காரன் தாவீது சொல்ற, கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடப்படும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் என்னுடைய காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்றார். அந்த விடுவிக்கிற தகப்பனை நம்ம கூப்பிடப்படும் போது அவர் நீதியோடு சீக்கிரமாய் நம் வாழ்க்கையில எதற்காக அவரை அழைக்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென்.